ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் மாக்கினீரே, ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் மாக்கினீரே. ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே, பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே, பாத்திரரே துதிக்கு பாத்திரரே. ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் மாக்கினீரே. பாவங்கள் நீக்கினீர், பயங்கள் போக்கினீர், கவலைகள் மாற்றினீர், கண்ணீர் துடைத்தீர். பாவங்கள் போக்கினீர், பயங்கள் நீக்கினீர், கவலைகள் மாற்றினீர், கண்ணீர் துடைத்தீர். கர்த்தாவும் அன்பு பெரியதே, தேவாவும் கிருபை பெரியதே. கர்த்தாவும் அன்பு பெரியதே, தேவாவும் கிருபை பெரியதே. ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் ஆக்கினீரே. ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே, பாத்திரரே துதிக்கே பாத்திரரே. தனிமையில் துணையானீர், துன்பத்தில் இன்பமானீர், சோர்வில் பலனானீர், சோதையனி வெற்றியானீர். தனிமையில் துணையானீர், துன்பத்தில் இன்பமானீர், சோர்வில் பலனானீர், சோதனையில் வெற்றியானீர். தேவாவும் நேசம் பெரியது, கர்த்தாவும் பாசம் பெரியது. தேவாவும் நேசம் பெரியது, கர்த்தாவும் பாசம் பெரியது. ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் ஆக்கினீரே, ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் ஆக்கினீரே. ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே, பாத்திரரே துதிக்கே பாத்திரரே. ஸ்தோத்திரமே ஐயா ஸ்தோத்திரமே, பாத்திரரே துதிக்கே பாத்திரரே. ரத்தத்தால் நீதிமானாய் ஆக்கினீரே, ரத்தத்தால் பரிசுத்தர் ஆக்கினீரே. கிறிஸ்துவுக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னிசையில் நற்செய்தி 4வது ஒளிநாடாவை உங்கள் கரங்களிலே தவழை செய்த தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். 2000 வருடங்களுக்கு முன்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்த போது ஒரு சம்பவத்தை மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக உதாரணமாக சொன்னதை இப்பொழுது நான் வாசிக்கிறேன். கவனமாய் கேளுங்கள். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூரதேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அந்த தகப்பன் பெரிய பணக்காரன், ஏராளமான ஆஸ்திகளை வைத்திருந்தான். ஏராளமான வேலைக்காரர் அவன் வீட்டிலே வேலை செய்தார்கள். சுகபோகமாய் வாழ்ந்த அந்த வீட்டிலே 2 குமார்கள், அத்தனை ஆஸ்திக்கும் அதிபதிகள். இளையவன் ஒரு நாள் தகப்பனிடத்தில் வந்தான்.
என் தந்தையே, என் தந்தையே, என் பங்கை தர வேண்டும் என் தந்தையே. என் தந்தையே, என் தந்தையே, என் பங்கை தர வேண்டும் என் தந்தையே. சொந்த காலில் நிற்க வேண்டும், சொந்த வழி செல்ல வேண்டும். சொந்த காலில் நிற்க வேண்டும், சொந்த வழி செல்ல வேண்டும். ஓடோடி உழைத்திடுவே, உம்மை போல உயர்ந்திடுவே. நான் ஓடோடி உழைத்திடுவே, உம்மை போல உயர்ந்திடுவே. என் தந்தையே, என் தந்தையே, என் பங்கை தர வேண்டும் என் தந்தையே. என் தந்தையே, என் தந்தையே, என் பங்கை தர வேண்டும் என் தந்தையே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, திடீரென்று தன் குமாரன், இளைய குமாரன் வந்து ஆஸ்தியை பங்கு கேட்டவுடனே தகப்பன் அதிர்ந்து போனான். எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு பிரச்சனை இல்லை, வீட்டுல தகராறு கிடையாது, நல்ல ஓஹோ என்று வாழ்ந்து கொண்டிருந்த குடும்பம். திடீரென்று இளைய குமாரனுக்கு அப்படிப்பட்ட ஆசைகள் எப்படி வந்தது யோசித்து பாருங்க. கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்தா பன்னிக்குட்டியை போல புத்தி வருமா? நண்பர்களே, இதை கேட்கிறேன் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. கண்ணுக்குட்டி பன்னிக்குட்டியோட சேர்ந்தா பன்னிக்குட்டியை போல ஆகும்னா, பன்னிக்குட்டியே கண்ணுக்குட்டி அப்படி மாத்தும்னா, ஒவ்வொரு மனுஷனும் பாவியான மனுஷன் கர்த்தரோட சேர்ந்தா எப்படிப்பட்டவனா மாறுவான்னு யோசித்து பாருங்க. இந்த இளைய குமாரன் தவறான உறவுகள், தவறான நண்பர்களோடு சேர்ந்து இருப்பான். விதவிதமான நண்பர்கள், வசதி பெருக்கத்தினாலே, பணம் கையில இருந்ததினாலே மனம் போல வாழ்ந்திருப்பான் இளைய குமாரன். மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. மாரநேசர் இயேசுவை பற்றி கொள்ள மறுக்குது. மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. ஜீவனை அது அழிக்குது, ஜீவியத்தை கெடுக்குது. ஜீவனை அது அழிக்குது, ஜீவியத்தை கெடுக்குது. தேவ அன்பை குறைக்குது, தினமும் உன்னை நசுக்குது. தேவ அன்பை குறைக்குது, தினமும் உன்னை நசுக்குது. மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. பாசத்தை அது காட்டுது, பாவத்திலே தள்ளுது. பாசத்தை அது காட்டுது, பாவத்திலே தள்ளுது. பாதளத்தில் சேர்க்குது, பாவி உன்னை இழுக்குது. பாதளத்தில் சேர்த்திட பாவி உன்னை இழுக்குது. மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. மாய உலகம் இந்த மாந்தரை மாயக்குது. இந்த மாய உலகத்திலே சிக்கிக் கொண்டான் மனிதன், பாவத்திலே சிக்கிக் கொண்டான். அதிலே இருந்து வெளியே வருவது கடினம். ஏனென்றால் பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமை என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, என் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருந்தாலும், பட்டதாரியா இருந்தாலும், நீங்கள் ஒருவேளை மந்திரியாக கூட இருக்கலாம். அந்த செய்தியை கேட்கிற வேளையிலே எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், இந்த நாட்டின் கவர்னரா இருக்கலாம், இந்த நாட்டின் ஜனாதிபதியா இருக்கலாம், இந்தியாவின் பிரதமராக கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் பாவம் செய்கிறவனும் பாவத்திற்கு அடிமை. தெரியுமா? பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும்.
எதற்கு உங்களை அடிமைகளாய் ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே அடிமை என்று அறியீர்களா என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வாலிபன் என்ன செய்தான்? இளையகுமாரன் உலகத்தின் பாவத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து விட்டான். உலக இச்சையிலே சிக்கிக் கொண்டான். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகியவைகள் எல்லாம் மனுஷனை நஷ்டப்படுத்துகிறதையா. இந்த உலகம் என்றால் என்ன தெரியுமா? உலகம் என்பதற்கு வேதம் அர்த்தம் கொடுக்கிறது. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. பாவத்திலே சிக்கிக் கொண்ட இளையகுமாரன் நண்பர்கள் பேச்சை கேட்டிருப்பான். ஏனப்பா உன் தகப்பனிடத்தில் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை நாளைக்கு உன் தகப்பனுக்கு பயந்திருப்பாய் என்று ஒருவேளை அவர்கள் சொல்லி இருக்கலாம். பிரியமானவர்களே, நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. சின்ன பையனுங்க 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் 2 பேர் சேர்ந்துக்கிட்டு பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? டேய், நாளைக்கு நாம சினிமாவுக்கு போறோம், உங்க அப்பா கிட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கினுவா அப்படின்னு ஒருத்தன். இன்னொருத்தன் சொல்றான், டேய் எங்க அப்பா அடிப்பாடுறா அப்படின்னு சொன்னான் இவன். அதுக்கு பணம் எடுத்துட்டு வர சொன்ன சொல்றான், டேய் உங்க அப்பனை சரியா அடிச்சு வளர்க்கல நீ, அதான் அவன் பணம் கொடுக்க மாட்டான். உங்க அப்பன் அப்பனே சரியா அடிச்சு வளர்க்கலையா? கேட்டீங்களா அந்த செய்திய? உலகம் அப்படி போய் கொண்டிருக்கிறது. பாவத்தை தண்ணீர் போல குடிக்கிற உலகம் ஐயா இது. இளையகுமாரன் அப்படித்தானா? யோசித்து பாருங்க. அப்பா கிட்ட வந்த உடனே அப்பா அதிர்ச்சியால தாங்க முடியாம துடிச்சிருப்பார். ஐயோ மகனே, நான் உனக்கு என்னப்பா தீங்கு செஞ்சேன்? உனக்கு என்னப்பா துரோகம் செஞ்சேன்? ஏன்பா நீ இப்படி ஆயிட்ட? இந்த வீட்டுல உனக்கு என்ன குறைப்பா? எல்லா வசதி இருக்குது. யோசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரு பக்தன் இப்படி சொல்லுகிறான், 1000 இருந்தென்ன நமக்கு, ஆலயம் ஒன்றே போதும். 1000 இருந்து என்ன நமக்கு? ஆலயம் இல்லாவிட்டால் வாழ்க்கை ஏது? தெய்வம் இல்லாவிட்டால் மனுஷனுக்கு வாழ்க்கை ஏது? அப்பா அழுது கதறி இருப்பார். ஏன்பா போற? போகாத மகனே, போகாத என்று தடுத்திருப்பார். அவனோ உறுதியாக என் சொத்தை கொடு, சொத்தை கொடு என்றான். அந்த நாட்டிலே தகப்பன் உயிரோடு இருக்கும்போது சொத்தை பிரிக்க முடியாது ஐயா. அந்த வீட்டுக்கு அவமானம் அது. ஆனால் சொத்தை இங்கே பிரிக்கும்படி கேட்கிறான். அவமானத்தை கூட கருதாமல் தகப்பன் சொத்தை பிரிக்க விட்டு கொடுக்கிறான். என்ன செய்வது பாருங்கள். பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல்லு என்று சொல்கிறார்கள் அல்லவா? இளையகுமாரின் மனசு கல்லாகி விட்டது. ஆனால் பெத்த மனம் பித்தாகி விட்டது. ஐயோ மகன் கேட்கிறானே, என்னை விட்டு போய்விட்டால் நான் என்ன செய்வேன்? என் மகனை விட்டு நான் பிரியக்கூடாது என்பதற்காக தன் சொத்தை எல்லாம் பிரித்து கொடுக்க அவன் உடன்படுகிறான். அதற்கு முன்னே அந்த தகப்பன் எவ்வளவோ புத்திமதிகளை சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? கெஞ்சி கெஞ்சி கேட்டிருப்பான். அப்பா நீ போனால் எதிர்காலம் சூன்யமாகி விடும் அப்பா, இது மாய உலகம் அப்பா, உன்னை மோசம் போக்கி விடும் அப்பா, தீய நண்பர்களோடு சேர்ந்து இப்படி கெட்டு போனா உன் எதிர்காலமே சூன்யமாகி விடும் அப்பா, போகாதே என் மகனே என்று அவன் கெஞ்சி கெஞ்சி கேட்டிருப்பான்.